Hi, welcome back. நான் கிரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸு யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்லேயே வந்து வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல். ஸோ ஃபைல்லையே நம்ம வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ் ரேண்டம் ஆக்சஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல். ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல் அலோஸ் யூ டு ரீட் ஆர் ரைட் டேட்டா அட் எனி பொசிஷன். ஸோ ஒரு 1000 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பைட் ஆஃப் டேட்டாலேருந்து நான் ரீட் பண்ண முடியும், இல்லை ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டேட்டாலேருந்து நான் டேரெக்டாக ரீட் பண்ண முடியும் ஃபைலை. ஸோ அது எதை வச்சுன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று fseekனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மூவ் அ ஃபைல் பாயிண்டர் டு எ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். அடுத்து ftellங்கிறது வந்து கரண்ட் பொசிஷன் என்னங்கிறது சொல்லும். ரீவைண்டுங்கிறது மூவ்ஸ் பாயிண்டர் பேக் டு பிகினிங் ஆஃப் தி ஃபைல். இப்போ மறுபடியும் சொன்ன மாதிரி தான் fseek ஆஃப் ஃபைல் பாயிண்டர் எந்த ஃபைலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஆஃப்செட் எத்தனை பைட்டுக்கு அங்கிட்டு, அப்புறம் ஆரிஜின். இதை கொடுத்தோம்னா நமக்கு வந்து எடுத்தோன்னே அந்த ஃபைல் பாயிண்டர் வந்து அங்கே மூவ் ஆயிரும் அந்த ஸ்பெசிஃபிக் பைட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் வரைக்கும், மேலேருந்து இந்த லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், students.dat டேட்டா அப்படிங்கிற ஃபைலில் 3 ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை வாங்கி யூசர்கிட்டருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம். எப்படி இண்டெக்ஸ் ஐ வச்சு s.roll number, s.name, s.marks வச்சு சைஸ் ஆஃப் s வச்சு நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த லைனுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா write offன்னு இருக்கா. ஸோ இது வரைக்கும் நார்மல் லைன் தான். printf enter roll number name marksன்னு சொல்கிறோம். அப்புறம் அதை டைப் பண்ணுறாங்க. நான் s.roll number, s.name, s.marksன்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் %s அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். இந்த இடத்துல எஸ்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே கொடுத்துட்றோம். சைஸ் ஆஃப் எஸ்ஸு அப்புறம் 1, fp. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு செட் ஆஃப் டேட்டா ரைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் லூப் ஐட்ரேட் ஆகிட்டே ஆகுது. இந்த மாதிரி 3 டேட்டா ரிட்டன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த ரேண்டம் ஆக்சஸ் எப்படி காட்டுறதுங்கிறதுக்காக இந்த இடத்துல fseek ஆஃப் ஃபைல் பாயிண்டர் சைஸ் ஆஃப் வந்து என்ன சைஸ் ஆஃப் என்ன கொடுக்குறோம், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டோட சைஸ். இந்த ஸ்டூடெண்ட்டோட சைஸ் என்ன, இந்த சைஸுக்கு ஒரு மெமரி க்ரியேட் ஆகும் இன்ட்டு 1. அந்த சீக் செட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா 1 அப்படின்னா 0th இண்டெக்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகுது. ஆக்சுவலாக என்னென்னா சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட்டு இன்ட்டு 1 அப்படிங்கும்போது 0th இண்டெக்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் இண்டெக்ஸுக்கு போகுது. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எந்த ரெக்கார்டு, செகண்ட் ரெக்கார்டு. இந்த செகண்ட் ரெக்கார்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அகெயின் ஸ்கேன் ஆஃப் பண்ணி வேல்யூவை ரைட் பண்ணுறோம். இதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற கோடு என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபைலை டேரெக்டாக செகண்ட் டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், டேரெக்டாக தேர்ட் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ஆஃப் ஃபைல். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி தான் *2 அப்படின்னா 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ரெக்கார்டு, அதாவது தேர்ட் ரெக்கார்டு ஆக்சஸ் பண்ண முடியும். fseek ஆஃப் ஃபைல் பாயிண்டர் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரோட சைஸில் இன்ட்டு 2 அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பைட் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு 2 அப்படின்னா 4, 8 12வது இடத்துல போய் நிற்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 1 அப்படின்னா 4, 8 4 பைட்டு தாண்டி நிற்கும். 2 அப்படின்னா 8 பைட்டு தாண்டி நிற்கும். ஸோ இதான் வந்து ரேண்டமாக அந்த ஃபைலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான கோட் சாம்பிள். ஸோ இன்னும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக ஃபைல் கான்செப்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் வந்து இது கொஞ்சம் போதும்னு நான் நினைக்கிறேன். அட்வான்டேஜஸ் என்ன, டைரக்ட் ஆக்சஸ் டு எனி ரெக்கார்டு, ஃபாஸ்டர் சர்ச்சு, அப்புறம் ஐடியல் ஃபார் லார்ஜ் டேட்டா செட். இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரியல் யூஸ் கேசஸ்.